திருச்சிற்றம்பலம். மெய்யடியர் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் நல்லதையே நினையுங்கள், நல்லதையே பேசுங்கள், நல்லதையே கேளுங்கள், நல்லவே நடக்கும், நல்லமாகவே வாழ்வீர்கள், நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம். அன்னம்பலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் குத்தப் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று ஏழாம் திருமுறையிலே திருக்கோடி குழகர் என்னும் திருத்தலம், அதாவது குழகர் கோயில்னு அதை சொல்கிறது. அடியார் பெருமக்களே, திருமறைக்காடு வந்தீர்கள், நேற்று அகத்தியான்பள்ளி வந்தீர்கள், அப்படியே தொடர்ந்து வாருங்கள். அங்கே திருமறைக்காட்டிலிருந்து 11 கிலோமீட்டர் போன இந்த திருத்தலத்தை அடையலாம். வழியில் தான் அகத்தியான்பள்ளி. தேவர்கள் பார்க்கடலை கடைந்தார்கள். உண்டு மீதி இருந்த அமுதை வாயுவினுடைய கையிலே கொடுத்தார்கள். வாயு காற்று அவரது ஆகாய வீதியிலே கொண்டு செல்லுகிறார். அப்படி சொல்லுகிற பொழுது கீழ் விழுந்து லிங்க உருவமாக அமைந்தது. கீழே விழுந்து அப்படியே லிங்க உருவமாக அமைந்தது அமிர்த கலசம். அதனால தான் அமிர்த கடேஸ்வரர்னு சுவாமி பேர், அமிர்த கடேஸ்வரர். திருக்கடையூரில் சுவாமி அமிர்த கடேஸ்வரர், கோடி குழகர் கோயிலில் அமிர்த கடேஸ்வரர், மையார் தடங்கண்ணி அம்பாள், தீர்த்தம் அமுதவாரி. அப்படியே கடல் காற்று வீசும். கடற்கரையில் இறைவன் தனிச்சு இருக்கார், வேறு அங்கே யாருமே இல்லை. கடற்காற்று வீசுவது தனியாக இருக்கார். தனியாக இருக்காருங்கிறதுக்காக நினைத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வருத்தப்படுறார். ஏன்னா சேர்ந்தே இருக்கணும் அப்படின்னு நினைப்பார் இல்லையா, அதனால சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வருத்தப்படுறார். அது பதிகத்தில் சொல்கிறார், கடிதாய் கடல் காற்று, கடிதாயின்னு ரொம்ப வேகமாக, கடிதாய் கடல் காற்று வந்து எற்ற கரைமேல் குடிதான் அயலே இருந்தால் குற்றமாமோ. இந்த இடத்துல தான் இருக்கணுமே. கடல் காற்று அப்படி அழும்போது அடிக்கிறதில்லை, இங்கே போய் தனியாக இருக்கீங்க, வேறு இடமே இல்லையா உங்களுக்கு? அயலே இருந்தால் குற்றம் ஆமோ. சுந்தரர் பாடுகிறார். சேரமான் பெருமாளோடு திருமறைக்காடு வந்தார் சுந்தரமூர்த்தி நாயனார். அகத்தியான்பள்ளி இவற்றையெல்லாம் வணங்கி திருக்கோடிக்கரை அடைந்து கோடிக்குழகர் தனியாக இருக்காரேன்னு சொல்லி இரக்கப்பட்டு வருத்தப்பட்டு பாடி அருளியது இந்த பதிகம். இந்த பதிகத்திலே 3வது பாடல் நமக்கு பாடப்பகுதி அல்ல, 3வது பாடல் என்று பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் முதலில் காண்போம். மத்தம் மலிசூழ் மறைக்காடு அதன் தென்பால், மறைக்காடு அதன் தென்பால், பத்தர் பலர் பாட இருந்த பரமா கொத்தார் பொருள் சூழ் கோடி குழகா. கூப்பிட்றார் பாருங்க, பரமனே கோடி குழகனே எத்தால் தனியே இருந்தாய், எத்தால் தனியே இருந்தாய் எம்பிரானே. களிப்புடையவர் நிறைய சூழ்ந்த திருமறைக்காடு.
ஆஹா, மகிழ்ச்சியிலே களிப்புடையவர்கள் நிறைய சூழ்ந்திருக்கிறது திருமறைக்காடு. அப்படிப்பட்ட திருமறைக்காடு அதன் தென்பால் பத்தர் பலர் பாடு, அடியார்கள் எல்லாம் பலர் பாடி துதிக்கிறார்கள். அப்படி துதிக்க எழுந்தருளி இருக்கக்கூடிய பரமனே, இந்த பரமனே என்று அழைக்கிறார் பாருங்க பரம்பொருளை. பூங்கொத்துக்கள் பொருந்திய சோலைகள் சூழ்ந்த கோடிக்கரையில், கோடிக்கரைன்னு பேர் இருக்கு. இப்போ கோடிக்குழகர்னு தெரியாது, கோடிக்கரைன்னு அந்த கோடிக்கரையில் உள்ள அழகனே, எம்பெருமானே எம்பெருமானே, எக்காரணத்தினால் நீ இங்கு தனியே இருக்கிறாய், நீ ஏன் தனியே இருக்கே, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கே. நீ எப்போது சேர்ந்து தானே அம்பாளோட இருப்ப, நீ அர்த்தநாரீஸ்வரராச்சே, தனியாக இங்கே இருக்கியே, ஒதுங்கின இடத்துல இருக்கியே, வேறு உனக்கு இடமே இல்லையா, ஏன் தனியாக இருக்க சொல்லு, வேறு இடம் எதுவும் இல்லையா கேட்டார். எத்தால் இனி தனியே இருந்தாள். மற்றம்னா களிப்பு, அதான் மகிழ்ச்சி பொருந்திய மறைக்காடு. அந்த மகிழ்ச்சியை உடையவர்கள் இந்த களிப்பிற்கு காரணம் செல்வ மிகுதி. பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். மத்தம் மல்லி சூழ் மறைக்காடு அதன் தென்பால், மத்தம் மல்லி சூழ் மறைக்காடு அதன் தென்பால், பத்தர் பலர் பாட இருந்த பரமா கொத்தார் பொழில் சூழ்தரு கோடி குழலா, எத்தால் தனியே இருந்தாய் எம்பிரானே, எத்தால் தனியே இருந்தாய் எம்பிரானே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருமறைக்காடு செல்வோம். அதுக்கு வழியே சொல்லிட்டாரு, அதன் தென்பால் இருக்குன்னு சொல்றாரு. அப்படி தென்பால் பக்தர்களெல்லாம் பாடிக்கொண்டிருக்கின்ற அந்த பரமனை நாம் பார்க்க வேண்டாமா? கோடி குழகரை நாம் காண வேண்டாமா? வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். அப்படி திருக்கோடி குழகர் கோயில் செல்வோம். அவர் தனித்திருக்கின்ற அந்த தோற்றத்தை கண்டு சுந்தரர் வருந்ததை போல நாமும் வேறு இடம் இல்லையோ, யார் துணையாங்க, யார் இருக்கா என்று நாமும் இந்த பதிகம் முழுமையும் பாடி பரம்பொருளுடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம், அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களிடந்து விடை பெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமந்த அரசே போற்றி, ஸ்ரீரார் திருவையேற போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.